அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. சிபிஐக்கு வழக்க இப்ப மாட்டிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? சிபிஐக்கு மாத்தினது உங்களுக்கு ஓகேவா? ஓகே. வழக்கு நல்லபடியா விசாரிச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி இந்த 30 நாளில் அறிக்கை தகவல் சொல்கிறாங்க. இவ்வளோ ரொம்ப இது பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் நமக்கு சாட்சிகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் விசாரித்து ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுக்கணுன்றது என்னோட. ஓகே. உங்களுக்கு கொடுத்துருக்க அரசு வேலை ஆவின்ல உங்களுக்கு அது அப்போ நீங்கள் யார்கிட்ட அதை முறை வச்சுருக்கீங்க? அவங்க கொடுத்தவங்க அவங்க உங்களுக்கு இதுக்குள்ள எம்பி கொடுத்தாரு. என்ன டிமாண்ட் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் என்ன பக்கத்தில் கேட்டிருக்கேன், அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பண்ணல. நான் மறுபடியும் பேசணும். இது உங்களுக்கு நிவாரணம் வழங்கியதா நிவாரணம்லாம் அதெல்லாம் சரி ஓகே. அதுக்கப்புறம் இந்த பட்டா வழங்கினதுக்கு நீங்க அதுவும் அவுட்ரு ஏரியா கொடுத்து எந்த யூஸ் இல்லை. கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். நம்ம மாற்றி எல்லாமே மாற்றி அமைக்கும். வேலையும் தான் மாற்றி ரெண்டுமே நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்க உடல்நலம் எப்படி இருக்குது தம்பி? நீங்க உடல்நலம் பரவாயில்ல, நான் ஒன்றும் பிரச்சனை நார்மலாக இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனப்போ டாக்டர்ஸ் ஓகேன்னு சொன்னாங்க. ஓகே தான் சொன்னாங்க. உங்க ஹெல்த் நல்லா இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை. வழக்க பத்தி உங்க கருத்து என்ன? வழக்க என்ன சொல்ல வரீங்க? அதுதான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இந்த வழக்குனால அண்ணனோட கூட விசாரித்த பையங்க எல்லாருமே ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் சரியான நீதி கிடைக்கணும், கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்னோட. கூட அடிபட்டவங்களுக்கு நிவாரணம் உங்களுக்கு நிவாரணம் கண்டிப்பாக அவங்க கூட அண்ணனோட இருந்த எல்லா பேத்துக்குமே நிவாரணம் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் சீக்கிரம் சிபிஐக்கு வழக்க இப்ப மாட்டிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? சிபிஐக்கு மாத்தினது உங்களுக்கு ஓகேவா? ஓகே. வழக்கு நல்லபடியா விசாரிச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி இந்த 30 நாளில் அறிக்கை தகவல் சொல்கிறாங்க. இவ்வளோ ரொம்ப இது பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் நமக்கு சாட்சிகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் விசாரித்து ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுக்கணுன்றது என்னோட. ஓகே. உங்களுக்கு கொடுத்துருக்க அரசு வேலை ஆவின்ல உங்களுக்கு அது அப்போ நீங்கள் யார்கிட்ட அதை முறை வச்சுருக்கீங்க? அவங்க கொடுத்தவங்க அவங்க உங்களுக்கு இதுக்குள்ள எம்பி கொடுத்தாரு. என்ன டிமாண்ட் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் என்ன பக்கத்தில் கேட்டிருக்கேன், அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பண்ணல. நான் மறுபடியும் பேசணும். இது உங்களுக்கு நிவாரணம் வழங்கியதா நிவாரணம்லாம் அதெல்லாம் சரி ஓகே. அதுக்கப்புறம் இந்த பட்டா வழங்கினதுக்கு நீங்க அதுவும் அவுட்ரு ஏரியா கொடுத்து எந்த யூஸ் இல்லை. கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். நம்ம மாற்றி எல்லாமே மாற்றி அமைக்கும். வேலையும் தான் மாற்றி ரெண்டுமே நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்க உடல்நலம் எப்படி இருக்குது தம்பி? நீங்க உடல்நலம் பரவாயில்ல, நான் ஒன்றும் பிரச்சனை நார்மலாக இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனப்போ டாக்டர்ஸ் ஓகேன்னு சொன்னாங்க. ஓகே தான் சொன்னாங்க. உங்க ஹெல்த் நல்லா இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை. வழக்க பத்தி உங்க கருத்து என்ன? வழக்க என்ன சொல்ல வரீங்க? அதுதான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இந்த வழக்குனால அண்ணனோட கூட விசாரித்த பையங்க எல்லாருமே ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் சரியான நீதி கிடைக்கணும், கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்னோட. கூட அடிபட்டவங்களுக்கு நிவாரணம் உங்களுக்கு நிவாரணம் கண்டிப்பாக அவங்க கூட அண்ணனோட இருந்த எல்லா பேத்துக்குமே நிவாரணம் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் சீக்கிரம் சிபிஐக்கு வழக்க இப்ப மாட்டிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? சிபிஐக்கு மாத்தினது உங்களுக்கு ஓகேவா? ஓகே. வழக்கு நல்லபடியா விசாரிச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி இந்த 30 நாளில் அறிக்கை தகவல் சொல்கிறாங்க. இவ்வளோ ரொம்ப இது பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் நமக்கு சாட்சிகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் விசாரித்து ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுக்கணுன்றது என்னோட. ஓகே. உங்களுக்கு கொடுத்துருக்க அரசு வேலை ஆவின்ல உங்களுக்கு அது அப்போ நீங்கள் யார்கிட்ட அதை முறை வச்சுருக்கீங்க? அவங்க கொடுத்தவங்க அவங்க உங்களுக்கு இதுக்குள்ள எம்பி கொடுத்தாரு. என்ன டிமாண்ட் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் என்ன பக்கத்தில் கேட்டிருக்கேன், அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பண்ணல. நான் மறுபடியும் பேசணும். இது உங்களுக்கு நிவாரணம் வழங்கியதா நிவாரணம்லாம் அதெல்லாம் சரி ஓகே. அதுக்கப்புறம் இந்த பட்டா வழங்கினதுக்கு நீங்க அதுவும் அவுட்ரு ஏரியா கொடுத்து எந்த யூஸ் இல்லை. கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். நம்ம மாற்றி எல்லாமே மாற்றி அமைக்கும். வேலையும் தான் மாற்றி ரெண்டுமே நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்க உடல்நலம் எப்படி இருக்குது தம்பி? நீங்க உடல்நலம் பரவாயில்ல, நான் ஒன்றும் பிரச்சனை நார்மலாக இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனப்போ டாக்டர்ஸ் ஓகேன்னு சொன்னாங்க. ஓகே தான் சொன்னாங்க. உங்க ஹெல்த் நல்லா இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை. வழக்க பத்தி உங்க கருத்து என்ன? வழக்க என்ன சொல்ல வரீங்க? அதுதான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இந்த வழக்குனால அண்ணனோட கூட விசாரித்த பையங்க எல்லாருமே ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் சரியான நீதி கிடைக்கணும், கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்னோட. கூட அடிபட்டவங்களுக்கு நிவாரணம் உங்களுக்கு நிவாரணம் கண்டிப்பாக அவங்க கூட அண்ணனோட இருந்த எல்லா பேத்துக்குமே நிவாரணம் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் சீக்கிரம் சிபிஐக்கு வழக்க இப்ப மாட்டிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? சிபிஐக்கு மாத்தினது உங்களுக்கு ஓகேவா? ஓகே.
வழக்கு வந்து நல்லபடியா விசாரிச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி இந்த 30 நாளில் அறிக்கை தகவல் சொல்கிறாங்க. இவ்வளோ ரொம்ப இது பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் நமக்கு சாட்சிகள்லாம் நிறையா இருக்குது, அதனால் விசாரித்து ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுக்கணுன்றது என்னோட கோரிக்கை. ஓகே, உங்களுக்கு கொடுத்துருக்க அரசு வேலை ஆவின்ல வந்து உங்களுக்கு அது அப்ப நீங்க வந்து யார்கிட்ட வந்து அதை முறை வச்சிருக்கீங்க? அவங்க கொடுத்தவங்க அவங்க உங்களுக்கு இது கூட எம்பி கொடுத்தாரு. என்ன டிமாண்ட் பண்ணிருக்கீங்க? நீங்க என்ன request பக்கத்தில் கேட்டிருக்கேன், அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பண்ணல. நான் மறுபடியும் பேச